ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்தா சாமிகளுடைய ஜீவ சமாதி. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இவரை எல்லாருமே செல்லமாக தாத்தான்னு கூப்பிடுவாங்க. ஏன் அவரை செல்லமாக தாத்தான்னு கூப்பிடுறாங்கன்னா, உங்களோட தாத்தா கிட்ட நீங்கள் ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவங்க எப்படி தீர்த்து வைப்பாங்களோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனையை இவர் தீர்த்து வைப்பார். பெரிய பரிகாரம்லாம் இல்லைங்க, சின்ன சிம்பிளான பரிகாரம். அதாவது போகும்போது 3 எலுமிச்சம்பழமும் பூவும் வாங்கிட்டு போய் கையில் வச்சுக்கிட்டு அந்த கோயிலை 7 சுற்று சுற்றிட்டு அந்த தாத்தாவோட ஜீவ சமாதியில் போய் அந்த லெமனும் பூவையும் வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி அங்கே சொன்னீங்கன்னா அவங்க ஆர்த்தி பண்ணி உங்களுக்கு அதில் ஒரு 2 லெமனை தருவாங்க. ஒன்றை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க, ஒரு லெமனை ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. மறுபடியும் அந்த ஒரு வாரம் கழித்து நீங்கள் 7 வாரம் தொடர்ந்து போனீங்கன்னா உங்களோட எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் உடனே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். பல பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். அப்படி சிறப்புமிக்க இந்த தாத்தா கோயிலுக்கு இன்றைக்கி நான் போகும்போது ரொம்ப அருமையாக அந்த கோயிலோட தலைவர் அவர் டெல்லி ராமு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தாத்தாவுக்கு பூஜை பண்ணி அவருக்கு சாப்பாடு உணவு ஊட்டுற காட்சி யாருக்கும் கிடச்சிருக்காது. அது நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதை பதிவு பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவர் எல்லாருமே ஜீவ சமாதி தன் தரையில் தான் எல்லாருமே அமர்ந்து ஜீவ சமாதி ஆகிருப்பாங்க. தாத்தாவுடைய சிறப்பு என்னென்னா, தண்ணிக்குள்ளே, அதாவது ஜலசமாதி, ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே இறங்கி அவர் உள்ள அப்படியே ஜலசமாதி ஆயிட்டார். அப்படி சிறப்புமிக்க அந்த தாத்தா எல்லாருக்கும் உங்களோட பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக போய் அவரை வணங்கி வழிபட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் 100% அவர் நிறைவேற்றி தருவார். அப்படி சிறப்புமிக்க இந்த தாத்தா கோயில், அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கோயிலோட சிறப்பையும் இந்த கோயிலோட பெருமை, இந்த தாத்தாவுடைய சக்தியை எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் அதில் அந்த கோயிலுக்கு ஒரு 7 வாரம் தொடர்ந்து போனேன். அந்த 7 வாரம் நான் தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது நடுவில் சில நாள் நான் அந்த கோயிலுக்கு போக முடியலை. அது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. எனக்கு அங்கே போகிறதுக்கு உண்டான சூழல் வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் எனக்கு கனவில் ஒரு பெரிய கிணறுலேருந்து ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி கட்டி குளிச்சுட்டு வர்ற மாதிரி நானும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் அதை ஒரு சாதாரணமாக நினச்சிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த சிந்தனையே இல்லை. ஆனால் இந்த டைம் கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் உள்ள தலைவர் அவர் டெல்லி ராம்கிட்ட அவர்கிட்ட ஒரு சின்ன தாத்தா பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு அவரை நான் படம் பிடிக்கும் போது தான் அந்த கனவில் வந்தது இந்த டெல்லி ராமு தான் எனக்கு. அதை அவர்கிட்ட நான் சொல்லலை. அவரோட ரூபத்தில் எனக்கு அந்த தாத்தா காட்சி கொடுத்தது அது மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு நானே அதை எதிர்பார்க்கல. அங்கே போய் அவரை பார்க்கும்போதும் அன்னைக்கு கனவுல வந்த உருவமும் ஒரே மாதிரி இருந்தது. எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இவரை இந்த தலைவரை நான் ஒரு இடங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நம்மளோட சேனலில் பேட்டி எடுத்து அவரை போட்டிருக்கேன். ஆனால் இவர்கிட்ட அந்த முகம் இல்லை. இப்போ இந்த முகம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இவர் அங்கே செய்கிற பூஜைகளும் இவரும் ஒரு ஞானி மாதிரி இவரும் அந்த உருவத்தில் இவருக்கு தெரியுது. இவரை பார்த்தாலே அவ்வளோ சாந்த ரூபமாக ஒரு தியான பீடத்தில் ஒரு சாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த அவரோட ஃபேஸு தோற்றம் எல்லாமே மாறிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த உருவமும் இதுவும் இல்லை. ஆனால் எனக்கு கனவுல இப்போ இருக்கிற மாதிரி தான். இதே வெள்ளை வேஷ்டி, அந்த தலை இவர் குடுமி போட்டிருக்காரு, அந்த முடியெல்லாம் விரித்து விட்ட மாதிரி. அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்ச இந்த தாத்தா அந்த பகுதியில் எல்லாருக்கும் கேட்ட வரங்களை கொடுக்குறாரு. நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய கொடிய வியாதியாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். முக்கியமாக அந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானத்தை நீங்கள் 12:30 மணிக்கு இந்த பூஜை இதுதான். இந்த பூஜை முடிச்சுட்டு அந்த அன்னதானம் போடுவாங்க. அதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க இந்த தாத்தா கோயிலோட இந்த பூஜை பண்ணுற ஒரு
பாக்கியம் எல்லாரும் பார்க்குறதுக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து இந்த பூஜையை பாருங்கள். அந்த தாத்தா கோயிலுக்கு போங்க, உங்களோட பிரச்சனைகளை சரி செய்வார். அவ்வளோ சிறப்புமிக்க இந்த தாத்தா கோயில். தாத்தாவோட தரிசனத்தை நீங்களும் கண்டு மகிழுங்க. முடிஞ்சால் தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த பகுதியை வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பகுதியில் உங்களுக்கு இதோட இந்த தொடரே வந்து இன்னொரு தொடர் இருக்குது, உங்களுக்கு அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது, அதை உங்களுக்கு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓம் சத்து திருத்திரி இந்திரபீடம் கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய ஜீவ மடாலயத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மடத்தினுடைய தலைவர் என் பேர் டில்லிராம். இந்த சுவாமிக்கு வந்து வியாழக்கிழமைனா விசேஷமான நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ காலங்கள்லாம் விசேஷமான நாட்கள். தினைக்கும் மதியத்தில் 12:30 மணிக்கு இங்கே நைவேத்தியம் பண்ணி இங்கே மதிய உணவு தருவாங்க. அந்த உணவு வந்து இங்கே பெரிய நோய் தீர்க்கிற மருந்தாக இருக்குது. எல்லாரும் தவறாமல் கலந்துங்க. இங்கே சுவாமியை வந்து வழிபட்டுட்டு ஒரு 7 சுற்று இந்த கோயிலை சுற்றுங்க. எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தாத்தா தீர்த்து வைப்பார்.